மார்னிங் எஞ்சி 3 to 5 படிக்கிறது ஏர்லி மார்னிங் எனக்கு அந்த டைம் கம்ஃபர்டபுளா இருந்தது. குவான்ஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நான் கனிஷ் சார் வீடியோஸ் பார்த்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸே படிச்சா குவான்ஸ் ரீசனிங் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நெகட்டிவிட்டியை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம வந்து இப்போ நான் ஒரு ஸ்டேஜ் ஏறேன் அப்படின்னா என் கூட நிற்கிறது வந்து ஒரு 2 பேர், மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து காதிலே வாங்கக்கூடாது மேம். நீங்கள் மெயின்ஸில் வந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் இன்டர்வியூஸ் நல்லா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நான் குவிட் பண்ணணும்னு நினைப்பேன் மேம். பட் ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீ போகாத, நீ இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வந்து அதுக்கான ஒரு பலனை நீ வந்து இருக்கணும். வெல்கம் மேம். இவங்க நேம் கங்கா தேவி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் PO கிளியர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மேம். மேம் எவ்வளோ இயர்ஸாக மேம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து 2018 வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாப்பா இருந்ததுனால பாப்பா பார்த்துட்டு அதனால அந்த ஃபுல்லாக விட்டுட்டேன்னா போய் அட்டன் பண்ணுவேன். எந்த ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி எதுவும் போட மாட்டேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும், மெயின்ஸ் கிளியர் ஆகுது, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் மேம். ஓகே மேம். இப்போ பாப்பா வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களாவையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ஸோ ப்ரிப்ரேஷனும் பண்ணணும். நான் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக 5 to 6 7 வரைக்கும் நான் குக்கிங் பண்ணி ஆகணும். மார்னிங் டைம் நான் சொல்கிறேன். 7 to 9 வந்து அவளை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுறது அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ என்னோட டைம் வந்து எனக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தது வந்து என்னென்னா ஒரு 3 to 5 மார்னிங் எஞ்சி 3 to 5 படிக்கிறது. ஏர்லி மார்னிங் எனக்கு அந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நைட் டைம் வந்து கொஞ்சம் லாங்காக படிச்சுட்டு மார்னிங் வந்து 5 o'clock அந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு வந்து 3 to 5 அது என்னோட கன்வீனியன்ட் டைமாக இருந்தது. நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே போடுற எஃபர்ட் வந்து எனக்கு வந்து என்னென்னா அந்த 3 to 5 என்னால் போட முடியுது மேம். இப்போட பேரண்ட்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு பிள்ளைய கிளப்பி அவங்களை ஸ்கூலில் அந்த ரஷ்ஷாக இருக்கும். பட் அதையும் நீங்கள் அட்வான்ஸாக ஒரு 3 o'clock எந்திரிக்கிறீங்க. எப்படி உங்களை அதை மோட்டிவேட் பண்ணிச்சு அந்த 3 o'clock எந்திரிக்கிறதே? ஆக்சுவலாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட்டில் ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க மேம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அவங்களோட ஷிஃப்ட் டைமிங் வந்து ஈவினிங் 6:30 to மார்னிங் 3:30 4 அந்த டைம் தான். அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நான் சொல்லிட்டே படுத்துருவேன், என்னை எப்படியாவது ஒரு 2 o'clock எழுப்பி விட்டுருங்க, ஒரு 3 o'clock எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பும் போது அவங்க நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டக்குன்னு நம்ம எழுந்தோடனே எழுந்திருக்க மாட்டோம். அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு காலையிலே ஒரு 4 வார்த்தை, நீ படிக்கலன்னா அவ்வளோதான், படிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் நமக்கு சொல்லுவாங்க, கொடுத்துட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் பயம் வரும். ஒரு சில டைம்ல மோட்டிவேட் ஆகும், ஐயோ நம்ம படிக்கணுமே அப்படின்ற ஒரு பயத்திலே கரெக்டாக ஒரு 3 o'clock எழுந்து 3 to 5 எனக்கான ஒரு டைமை பார்த்துப்பேன். சூப்பர் மேம். ஸோ கரெக்டாக 2 years படிச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை மேம். நான் எக்ஸாம் டைமில் வந்து 3 to 5 அப்படின்றது இப்போ மெயின்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா 3 to 5. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட மாட்டேன். என்னன்னா ஒரு 3 days முன்னாடி 4 days முன்னாடி அப்படி தான் நான் நிறைய மார்க் எடுக்க ஆரம்பித்தேன். ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஈஸியாக கிளியர் ஆகிடும், அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஆனால் ஸ்பீட் வந்து நம்ம பூஸ்டப் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ணாமல் போய் ப்ரிலிம்ஸில் உட்கார முடியாது. ஸோ கண்டிப்பாக மார்க் எடுப்பேன். நிறைய ஒரே நாளில் 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் கூட மார்க் எடுத்திருக்கேன். எவாலுவேட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ் ஓகே 100க்கு ஒரு 65 70 அந்த மாதிரி வரும். அப்போ 30 மார்க்ஸ் அப்படின்னும் போது நம்ம எவாலுவேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் மெயின்ஸ்க்கு வந்து என்னன்னா கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி 9 to 3:30 வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ 10 o'clock வரைக்கும் கண்டிப்பாக ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் ஏதாவது இருக்கும். முடிச்சுட்டா கொஞ்சம் டயர்ட் ஆகும். இப்போ எனக்கு மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு தூக்கம் வந்துடும். ஸோ இந்த இன்டர்வியூ டைமில் என்ன பண்ணேன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டேன். தூக்கம் வந்துடும் கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். ஸோ நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே ஒரு 12 o'clock 1 o'clock சாப்பிட்டுட்டா எப்படியும் அந்த டைமில் சாப்பிட்டா தூக்கம் வந்தால் நம்ம ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் படித்தேன். சூப்பர். மார்னிங் 3 o'clock எந்திரிக்கிறீங்கன்னா நைட் எப்போ தூங்குவீங்க? நைட் வந்து நான் ஒரு 9 to 10 அந்த டைமில் கண்டிப்பாக தூங்குவேன். பாப்பா தூங்குற நேரம்? பாப்பா தூங்குற டைம் கொஞ்சம் அது இப்போ நான் ஒன்றும் படிக்கல அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 hour to 1.5 hours எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சும்மா வந்துட முடியாது, ஒரு சாக்ரிஃபைஸ் இருந்திருக்கும். எந்த மாதிரி சாக்ரிஃபைஸ்? எந்த மாதிரி சாக்ரிஃபைஸ்னால் ஒரு 6 month தான் மேம். எந்த ஒரு வெளியில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி எங்கேயுமே போகலன்றதை விட நானும் என் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேர் தான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு உலகமாக இருந்தோம். எனக்கு ஒரு சப்போர்ட்னா அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்னா நான் பார்ப்பேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த IBBS இந்த டைமில் எக்ஸாம் வந்தது எல்லாமே வந்து என்னென்னா ஸ்கூலில் வந்து குவார்டர்லி ஆஃப் இயர்லி நடக்கிற டைம். ஸோ நான் அதையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆஃப் இயர்லி லீவுக்கு குவார்டர்லி லீவுக்கு எங்கேயுமே போகல. நாங்கள் ஒரு 6 month அப்படின்றது வீடு மட்டும்தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதோட எஃபர்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். சூப்பர். ஓகே, இப்போ ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் 3 சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்க மேம்? நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஃபீல் பண்ணது வந்து ஆப்டிடியூட் வந்து ஸ்டார்டிங்கில் பேங்கிங் ஃபீல்டில் என்டர் ஆகும்போது எனக்கு ஆப்டிடியூட் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது மேம். ரீசனிங் வந்து கான்ஃபிடன்ஸ்
கான்ஃபிடென்ட் இருந்தது, ஓகே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மாற ஆக என்ன ஆச்சுன்னா, இப்போ ரீசனிங்ல நம்ம ஒரு பசில் எடுத்து ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னா ரீசனிங்ல நமக்கு மார்க் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் குவான்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி விடக்கூடாது, குவான்ஸ் வந்து நம்ம பூஸ்டப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குவான்ஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நான் கனிஷ் சார் வீடியோ பார்த்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ப்ராஜெக்ட் கேட்டேன்னு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்லாம் புரிய ஆரம்பிச்சதுனால குவான்ஸுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரீசனிங் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம போட்டுடலாம், எல்லாரும் போடுறத நம்ம போடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. குவான்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணேன். இங்கிலீஷ் வந்து நான் மாடரேட்டாக ஸ்கூல்லேருந்து இங்கிலீஷ் பண்ணதுனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி போயிட்டேன் நான். இப்போ ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங்கில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, ஸோ அந்த டாபிக்ஸில் வந்து ஒன்று விடாமல் கம்ப்ளீட்டாக எல்லா டாபிக்ஸையும் படிக்கலாமா, இல்லை இதை மட்டும் ஸ்கிப் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் படிச்சிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலாமா? எனக்கு வந்து என்னன்னா அந்த ட்ரெயின்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் குழப்பம். நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அது தெரிஞ்சிருச்சு, நம்ம அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுல இன்னும் கான்செப்டை வேற இதில் அந்த மாதிரி அந்த மாதிரில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து எது வருதோ அதை இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண, அதுக்குன்னு பார்க்காம போகக்கூடாது. அட்லீஸ்ட் ப்ரிலிம்ஸ் லெவலுக்காவது நம்ம பார்த்துட்டு போகணும். சப்போஸ் இப்போ நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரிலிம்ஸில் வந்து டைம் இருக்காது, நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு அட்டன் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்காது. பட் மெயின்ஸில் வந்து நிறைய டைம் இருக்கும். ஸோ கான்செப்டாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு போனால் தான் மெயின்ஸ் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் நல்லா ஓரளவுக்கு பேசிக்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் மேம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இங்கிலீஷில் வொக்காப்லாம் என்ன மேம் பண்ணீங்க? ஓகே, இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேலாம் இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல நிறைய வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி கலெக்டிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக வந்து ஏன்னா உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போடணும், ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், சம்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், செட்டு, பசில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கப்ப இந்த சைடு ஒரு சைடு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் கடைசியாக படிச்சுக்கலாம், இந்த எக்ஸாம்க்கு 1 மந்த்துக்கு முன்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க? கரண்ட் அஃபேர்ஸோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணீங்க? ஸ்டாட்டிக் ஜிகேன்றது பர்டிகுலராக இந்த டாப்பிக்கும் நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் மேம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோன்னா அதில் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வரும்ல, அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப வந்து படிக்கணும்னா நிறைய இருக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே கவர் பண்ணனும்னா. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு ஜிகே வருது, ஸ்டாட்டிக் ஜிகே அப்படினா இப்போ ஏதாவது வந்து ஒரு சாங்சுவரி ஓபன் பண்ணிருப்பாங்க, அது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி தான் நான் படிச்சேன். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்களா இல்ல டெய்லி வந்து எனக்கு டைம் இருக்காது, மந்த்லி ப்ரிப்பரேஷன் தான். கம்ப்ளீட்டா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் மந்த் எடுத்து அந்த மாதிரி தான் மேம் ப்ரிப்பேர் பண்ணேன். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்களா இல்ல கடைசி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி மட்டும் படிச்சீங்களா? எக்ஸாம்க்கு ஒரு 2 to 3 நான் வந்து 6 மந்த்துமே கவர் பண்ண மாட்டேன். ஏன்னா கண்டிப்பா 6 மந்த் கவர் பண்ணா எல்லாருக்குமே மறந்துரும், ரீகால் பண்ண டைம் இருக்காது. நம்ம வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸே படிச்சா குவான்ஸ், ரீசனிங் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு 3 months 4 months அவ்வளோதான் நான் பார்ப்பேன் மேம். 2 months அப்படின்றது முன்னாடி நம்ம ஏதாவது எக்ஸாம் பார்த்துருப்போம், ஸோ அது ஞாபகம் இருந்தால் எழுதிக்கலாம். ஆனால் 3 months வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். உங்கள் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 6 மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சா இல்லை 3 to 4 monthsக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சு? மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து 3 to 4 months அந்த டைம்ல இருந்தா மேம் வந்திருந்தது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எக்ஸாம் டே அன்னைக்கு எப்படி இருந்துச்சு மேம்? மெயின்ஸ் எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த டே அன்னைக்கு உள்ள போனோன்னே நிறைய பேர் எக்ஸாம் பதட்டப்பட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு ஒரு ப்ரெஷர்ல போறாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி எப்படி நீங்க ஃபீல்? நான் வந்து ஆக்சுவலாக போகிறதே எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக தான் மேம் இருக்குது எக்ஸாம் சென்டருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. IBBS PO வந்து August 23 வந்து ப்ரிலிம்ஸ் நடந்தது. அன்றைக்கி ஆக்சுவலாக என்னோட வெட்டிங் டே. ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு சைடில் போய் அவங்களும் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேற ஊருக்கு போய் எழுதிட்டு இருக்காங்க, நான் வேற ஊருக்கு போய் எழுதிட்டு இருக்கேன். பாப்பா வந்து இருக்காங்க. நான் வந்து பக்கத்து வீட்டில் விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் விட்டுட்டு போனேன். எனக்கு 3:30 ஷிஃப்ட். எங்கள் வீட்டிலேருந்து சென்டருக்கு போகணுன்னா எனக்கு 1.5 hours ஆகும். நான் 2 o'clock கிளம்புனேன். ஈவினிங் நான் வரும்போது 7:30 வந்து அப்புறம் பாப்பாவை கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ யாருமே இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸில் மேக்ஸிமம் நம்ம கொடுத்து கேள்விப்பட்டிருப்போம். இவங்க ஒரு ஸ்டெப்பை வந்து அவங்க ஒரு சாக்ரிஃபைஸ்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்திருக்காங்க நிச்சயமா. ஏன்னா பக்கத்து வீட்டில் விட்டுட்டு எக்ஸாம் போயிருக்காங்கன்னா ஷி இஸ் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் இட். ஓகே ஓகே மேம். ஸோ அப்போ எக்ஸாம் சென்டரே உங்களுக்கு வந்து கொஞ்சம் போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ். உள்ள போகணுன்னு எப்படி மேம் இருந்துச்சு? எல்லாமே உள்ள போனாலே அதான் மேம், நம்ம வந்து ஒரு சர்க்கிள்குள்ளாரே இருக்கிறதுனால நமக்கு வந்து வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. அங்கே போனால் எல்லாம் வந்து நான் இது பார்த்துருக்கேன். எனக்கு வந்து என்னன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ப்ரெஷர் வேற பண்ணி விட்டுருவாங்க. அது பார்த்தியா எனக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது என்னன்னா நம்ம வந்து ஒரு போட்டிருப்போம், நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே நம்ம போட்டிருக்கோம், இவ்வளோ அட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. வர்றவங்க போகிறவங்க நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமானு கூட தெரியாது. ஏன்னா எந்த
கான்டாக்டும் இல்லாததுனால. அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ பார்த்தா தான் தெரியும். வரும்போதே அந்த ஸ்டெப்ஸ் இறங்கும் போதே சொல்லிட்டு போவாங்க, இது ஈஸியாக தான் இருந்தது, மார்க்கை விட இல்லை ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஐயோ நம்மளுக்கு ஈஸியாக இருந்ததாட்டுருக்கு, நம்ம ஒழுங்காக போடலையாட்டிருக்கு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் மேம் போகிறது வர்றது எல்லாமே இருக்கும். சூப்பர் சூப்பர். இன்டர்வியூ எப்படி மேம் இருந்துச்சு உங்களுக்கு? இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா, நீங்கள் கேட்டிங்கல்ல சாக்ரிஃபைஸ் அப்படின்றது, அதுலேயும் வந்து எனக்கு எல்லாமே வந்து ஒரு மெமரியாக தான் மேம் இப்போ இருக்குது. இன்டர்வியூக்கு வந்து நான் முன்னாடி நாளே போயிட்டேன். எனக்கு சென்னையில் இன்டர்வியூ, நான் கோயம்புத்தூர் 6 o'clock வந்து எனக்கு ட்ரெயின். நான் வந்து 2 o'clock போல் ரீச் ஆகிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே அக்காமடேஷன் எல்லாமே என்னோட பிரதர் பார்த்துக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் எனக்கு முன்னாடி வந்து சென்டரில் நின்னாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது எனக்கு முன்னாடி இருந்து எனக்கு வந்து ஒரு லக்கி சாம் மாதிரி. அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீ இவளை பார்த்துட்டு போய் ஆல் தி பெஸ்ட் சொன்னால் உனக்கு லக்கியாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாமே ஒரு சின்ன சின்ன மெமரிஸாக தான் இருக்கு. இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதான் மேம், நான் முன்னாடி மார்க் அட்டன் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சர்க்கிள் நம்மளோட மார்க் அட்டன் கோயம்புத்தூர்ல நான் மார்க் அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நான் கோயம்புத்தூர்ல தான் அட்டன் பண்ணியிருந்தேன். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு 15% அப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சு. ஒரு 15% மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கோயம்புத்தூர் மார்க்கே அட்டன் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டெசிஷனோட தான் போனேன். சரி போய் பார்ப்போம், தெரியாதது தெரிஞ்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு. அங்கே போகும்போது எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னா, இப்போ சார் பேனலில் வந்து ஒரு 5 minutes ஒரு 10 minutes தான் இருக்கும். ஆனால் அந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்கல்ல மேம், அதில் வந்து நாங்கள் 3:45 வரைக்கும் ஒரு 6 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதனால குரூப் டிஸ்கஷன்ஸ் மாதிரி ஒரு 6, அதாவது ஒருத்தவங்க வந்து மார்க் மாதிரி அட்டன் பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் பேனல் மெம்பர்ஸ் மாதிரி. நாங்கள் 3:45 வரைக்கும் உட்காந்து இடத்த விட்டு நடக்கல. கோயம்புத்தூர்ல வந்து நாங்கள் வெளில ஒரு மாதிரி காரிடர் மாதிரில எங்கள் பேசிக் சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தோம். உள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அத்தனை பேர் வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. 3:45க்கு வந்து அந்த சர்க்கிள் இருந்தாங்க. ஒரு 2-3 பேர் வந்து அட்டன் பண்ணலை இன்டர்வியூ. உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு 4 பேர் 5 பேரோ தான் இருந்தாங்க. நம்மளை கிராஸ் பண்ணி இவ்வளோ பேர் போயிருக்காங்கன்றதே எங்களுக்கு தெரியலை. அந்த அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் போட்டோம். ஸோ எங்களுக்கு அங்கே மார்க் வந்து ரியல் இன்டர்வியூ வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்களா ஆயிட்டாங்க. கோயம்புத்தூர்ல இந்த இன்டர்வியூ வந்தவங்க அங்கே இருக்காங்க அப்படின்னும் போது அங்கே போகிற வரைக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம். சரி. ஸோ அதனால ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது மேம். முடிச்சுட்டு வரும்போது ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் வந்தோம். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி மேம் கேட்டிருந்தாங்க? கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, நான் என்னோட வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்போ கரண்டா வந்து மன்ரேகா ஸ்கீம் இருக்குல்ல மகாத்மா, அந்த ஸ்கீமோட இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. அதனால அது எதனால அந்த ஸ்கீம்ஸை பத்தி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் அதை பத்தி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. சூப்பர் மேம். ஒரு உமன் அஸ்பிரண்ட்டாக அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க மேம்? நிறைய நெகட்டிவிட்டிஸை சுற்றி தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேமிலி ப்ரெஷர் ஃபஸ்ட்டு இருக்கும், குழந்தை வளர்ப்பில் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும், சொசைட்டியோட ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக என்ன சொல்றீங்க? பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டியை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம வந்து இப்போ நான் ஒரு ஸ்டேஜ் ஏறுறேன் அப்படின்னா என் கூட நிற்கிறது வந்து ஒரு 2 பேர். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து காதிலே வாங்கக்கூடாது மேம். நெகட்டிவிட்டியை ஃபுல்லாகவே இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம குழந்தைக்காக நம்மளோட லைஃபுக்காக படிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருந்தால் போதும் மேம். கண்டிப்பாக வரலாம். அதே மாதிரி வந்து நமக்கு டைம் கிடைக்கல அப்படின்றது கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இருக்காது. அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மென்டல் ஸ்ட்ரென்த் நிறைய தேவைப்படும். அது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 2 to 3 hours ஆகுது ஒரு நாளைக்கு கிடைக்கும். கிடைக்காம இருக்காது. அதான் சொன்னல, பாப்பா தூங்கினதுக்கு அப்புறம் இல்லை பாப்பா எழுந்திரிச்சிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைமை வந்து ஒரு நல்ல யூட்டிலைஸ் பண்ணி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக படித்தா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் மேம். வந்து ஆக்சுவலாக மெயின்ஸில் வந்து கொஞ்சம் மார்க் டவுன் ஆச்சு மேம். அப்போ வந்து எனக்கு இன்டர்வியூ தான் கை கொடுத்தது. மேம் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து மேம் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ உள்ள மார்க் இன்டர்வியூ என்டர் ஆனும் போதே சொன்னது என்னன்னா, நீங்கள் மெயின்ஸில் வந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் இன்டர்வியூஸ் நல்லா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து ட்ரூ ஆயிருக்கு. மொமெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் வந்து அங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணோன்னே எனக்கு தாட்ல வந்தது வந்து ஓகே நம்ம இன்டர்வியூ மார்க் வந்து பூஸ்டப் பண்ணி கொடுத்து நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்றது தான் மேம். சூப்பர் மேம். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி ஏதாச்சும் இருக்கா மேம்? ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா படிக்கணும், நெக்ஸ்ட் வந்து இதை ப்ரையாரிட்டி இருக்கா? சப்ஜெக்ட் வைஸ் ப்ரையாரிட்டினா இப்போ எனக்கு வந்து ரீசனிங் நல்லா வரும்னா நான் ரீசனிங் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, குவான்ஸும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் டைமில் இப்போ ரிசல்ட் வருது அப்படின்னா 1 week 2 week அப்படி தான் டைம் இருக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும். நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தால் குவான்ஸ் கண்டிப்பாக நமக்கு அடி
வாங்கும், ரீசனிங்கும் வாங்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து நமக்கு ஒரு இடத்துல வந்து ரீசனிங் வந்து நமக்கு சொதப்பிடலாம், நமக்கு குவான்ஸ் கை கொடுக்கும், குவான்ஸ் வந்து இதுவாகலாம், கரண்ட் அஃபேர்ஸ் கை கொடுக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை எக்ஸாம்ஸ் மேம் அட்டன் பண்ணியிருக்கீங்க? நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் மேம். இவ்வளோதான் அப்படின்றது ஒரு கவுண்டர்ல. முன்னாடி ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஃபெயிலியர்ஸ் மட்டும்தான் மேம் ஃபேஸ் பண்ணி. அப்படி நீங்கள் அந்த ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுறப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆனோன்னு அப்படியே குவிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை குவிட் பண்ணாமல் எப்படி அடுத்த வருஷமும் நம்ம பண்ணணுன்றதுக்கான முயற்சி எடுத்தீங்க? நான் குவிட் பண்ணணும்னு நினைப்பேன் மேம். பட் ஹஸ்பண்ட் வந்து இல்லை, நீ போகாத, நீ இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வந்து அதுக்கான ஒரு பலனை நீ வந்து இருக்கணும். இப்பயுமே வந்து பொங்கலுக்கு முன்னாடி வந்து மெயின்ஸோட மார்க்ஸ் விட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு தாட் வந்தது என்னன்னா, சரி ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரும் எழுதணும் மாட்டிருக்கு, வேண்டாம் நம்ம போகலாம், இன்னும் ஒரு 6 months என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து நீ வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ அப்பயே குவிட் பண்ணிட்டு போயிருக்கலாம், இவ்வளவு தூரம் நீ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. 10 படி இருக்குன்னா 9 படி ஏறிட்டோம், நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒரு படி தான் இருக்கு, அந்த ஒரு படியை வந்து விட்டுறாதீங்க. அப்ப வந்து சொன்னது என்னன்னா, சரி பொங்கலுக்கு ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டு திரும்ப மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணு, SBI PO வருது அடுத்து, அப்படிதான் டார்கெட் வச்சுதான் ஊருக்கு போயிட்டு வந்து அதுக்குள்ள நல்ல ரிசல்ட் வந்துருச்சு. சூப்பர் மேம், சூப்பரா பேசியிருந்தாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ மேம்.